யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் அளவில்லா அறிவை உடையவர். இன்னும் சொல்லணும்னு சொன்னா அவர் ஒரு சர்வ ஞானி, ஆம்னிசைன்ஸ் காட். நாம பொதுவாக ஒரு காரியத்தை சரியா செய்யல இல்லை செய்ய வரலன்னா ஒரு சிலர் கேட்போம், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது செய்யக்கூடிய அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்போம். ஆண்டவரை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா அவருடைய அறிவினுடைய அளவையும் ஆழத்தையும் நம்மளால கணக்கிடவே முடியாதுன்னு சொல்லி வேதம் தெள்ள தெளிவா சொல்லுது. இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆண்டவர் யோபு கிட்ட கேட்டிருப்பார், இந்த கடலை பார்த்து இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி இதுக்கு எல்லை போட்டது யாரு? இப்போ நாம் எல்லாரும் பீச்சுக்கு போயிருப்போம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிருப்போம். அப்போ அந்த பீச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அந்த தண்ணி வெளியே வராது. அப்போ இதுக்கு மேலே இந்த தண்ணி வரக்கூடாதுன்னு அதுக்கு அங்கே எல்லையை போட்டது யாரு? இதுக்கு மேலே நீ இந்த தண்ணி இதை தாண்டி வரக்கூடாது. பூமி சுத்துது, தானாவும் சுத்துது, சூரியனையும் சுத்துது. அது இப்படி தான் இதோட மோஷன், இதோட பாத்து இருக்கணும்னு சொல்லி அதை வடிவமைச்சது யாரு? உடல்ல இருக்கக்கூடிய சரீரம் ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்கணும், கிட்னி பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், லங்ஸ் பிரீத் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி உடல் உறுப்புகளை வடிவமைத்தது யாரு? இதையெல்லாம் மனித ஞானத்திற்கு சற்று அப்பாற்பட்டது தான். அப்போ இவ்வளவு காரியத்தையும் செய்தவர் ஆண்டவர் ஒரே ஒருவர்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அறிவியல் பூர்வமா அநேக பதில்களை சொன்னாலும் இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய சோர்ஸ் மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டு ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு உணர்த்தது. வேதம் தெள்ள தெளிவா சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அநேகம். அதெல்லாம் கேட்போம், அது எப்படி தண்ணி ரசமா மாறுச்சு, செத்தவங்க எப்படி உயிர் தழ முடியும்னு சொல்லி. சர்வ ஞானத்தை உடையவர் ஆண்டவர். அவரோட ஞானத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல இன்னைக்கு இதுதான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி வடிவமைக்கிறவர், இந்தந்த காலத்துல செய்யணும்னு சொல்லி அதற்கு ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடியவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எல்லா காரியமே பார்த்தீங்கன்னா பைபிள்ல அப்பாற்பட்ட காரியங்களா இருக்கும். இது எப்படி நடந்தது அப்படின்றது சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வேதாகமத்தில் பார்ப்போம், பள்ளத்தை வெட்டுங்க தண்ணி ரொம்ப எப்படின்னு தெரியாது, ஆனால் ரொம்ப இருக்கும். அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கேட்கலாம், ஆண்டவர் சர்வ அறிவை ஞானத்தை உடையவர், அப்போ நம்ம முட்டாள்களா? அவர் கூட நம்ம ஒப்பிட்டோன்னா நம்ம முட்டாள்கள் தான். ஆனால் எனினும் இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையான ஞானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத தெள்ள தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்பட்டு வாழ்ந்தோன்னு சொன்னார் அளவில்லாத ஞானத்தினால நம்மளை நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. வேதம் தெளிவாக சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர் அவர். அப்பேற்பட்ட ஞானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். அடுத்த வாரம் இயேசு யாருன்றதை இன்னொரு தலைப்புல சிந்தி